ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் பணத்தை நம்பி செய்த முதலீடு தோல்வியில் போய் முடிந்திருக்கும். உங்களுடைய உழைப்பின் சேமிப்பும் கரைந்த வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு சுமைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைப்பதில் வல்லமை வாய்ந்த ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அப்படி நீங்கள் வியர்வை சிந்தி சிந்தி சேர்த்த பணத்தை இந்த தொழிலில் போட்டால் நல்ல லாபம் வரும், நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி உயரும் என்று முழுமையாக நம்பி ஒரு இடத்தில் நீங்கள் முதலீடு செய்திருப்பீர்கள். அது தொழில் விஷயமாக இருக்கலாம், அல்லது வீடு மனைகள் வாங்குவது, சொத்துக்களை வாங்குவது, இடத்தை வாங்குவது, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இடத்தை மற்ற ஒரு நபரின் பேச்சை கேட்டு நீங்கள் அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு பணத்தை முதலீடு செய்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் சொன்னால் நீங்கள் எதையும் செய்வீர்கள் என்ற ஒரு காரணத்தினால் அவர்களை முழுமையாக நம்பி இந்த மாதிரி ஒரு செயலில் நீங்கள் பணத்தை செலுத்தியிருப்பீங்க. ஆனால் உங்களின் கணக்குகளும் எதிர்பார்ப்புகளும் தலைகீழாக மாறவும் ஆரம்பித்திருக்கும். அந்த முதலீடு ஒரு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் உங்களுக்கு முடித்திருக்கும். அந்த ஒரு முதலீட்டால் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு இன்னமும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். போட்ட பணம் வராது என்று தெரிந்த அந்த ஒரு தருணத்தில் உங்களின் காலடியில் இருந்த பூமியானது நழுவியது போன்ற ஒரு அதிர்ச்சியை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. பணத்தை இழந்ததை விட உங்களின் அத்தனை வருட உழைப்பும் திட்டங்களும் ஒரே நொடியில் சாம்பலாகி போன அந்த வழி உங்களை இன்னும் உலுக்கி எடுத்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத சில வழிகளையும் தீராத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்க இதே மாதிரி நெருங்கிய உறவால் உங்களுடைய மனமானது காயமடைந்திருக்கும். இவர்கள் நம்முடைய இரத்தம், நம்முடைய குடும்பம், நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் இவர்கள்தான் முதலில் நிற்பார்கள் என்று நீங்கள் எந்த ஒரு உறவுகளை கண்மூடித்தனமாக நேசித்து அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செய்தீர்களோ அதே ஒரு நெருங்கிய உறவுகள் தான் உங்களுடைய இதயத்தில் ஈட்டியால் குத்தி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. நீங்கள் அவர்களைத்தான் கண்மூடித்தனமாக ஆரம்பத்தில் நம்பியதும் உண்டு. ஆனால் அந்த உறவுகளே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக உங்களுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகவா ஆரம்பித்திருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்குள்ள தெரிந்திருக்காது. அனைவரையும் போலையும் எல்லா விதமான நபர்களையும் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனால் எல்லார் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்தது மிகப்பெரிய ஒரு தவறுதான் என்பதை காலங்கள் போக போகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களின் கஷ்ட காலத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை மிக கேவலமாக பேசுவது, மற்றவர்கள் மத்தியில் உங்களை தரம் தாழ்த்தி பார்ப்பது போன்ற துரோகங்களை சில மனிதர்கள் உங்க கூடவே இருந்து கொண்டு செய்திருப்பாங்க. நீங்கள் நம்முடைய நண்பர்கள் தானே, தெரிந்தவர்கள் தானே என்று ஒரு சில நேரங்களில் அமைதியாக விட்டது தான் இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் எல்லா இடத்திலும் நீங்கள் வாங்கி கட்டி கொண்டே இருப்பீங்க. வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கூடவே இருந்து உங்களுடைய அன்பை பெற்ற சொந்தங்களை உங்களை மன ரீதியாக காயப்படுத்திய போது இவர்களுக்காகவா நாம் வாழ்ந்தோம் என்று நீங்கள் உடைந்து போன இரவுகள் பல இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீண்ட உழைப்புக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் கிடைத்திருக்காது. நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது சொந்த தொழிலிலோ மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் நேரத்தையும் நீங்கள் கொட்டி கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. மற்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு சாதனைகளை செய்திருந்தாலும் அதற்கான பலனோ அங்கீகாரமோ சம்பள உயர்வோ உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்திருக்காது. உங்களுக்கு வரவேண்டிய பலாபலன்களை வேலையை செய்யாமல் மேல் அதிகாரிகளை கவனித்த வேறு யாரோ ஒருவன் தட்டி பறித்துவிட்டு சென்றிருப்பான். ஆனால் அந்த தட்டி பறித்த அத்தனை விதமான நற்பயன்களும் பலன்களும் உங்களை தேடி வரவேண்டிய சில முக்கியமான செயல்களாகவே இருக்கும். அது அனைத்தையும் அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தட்டி பறித்திருப்பார். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத சில வழிகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நாம் இவ்வளவு உண்மையாக உழைத்தோம், நமக்கு ஏன் இந்த நிலைமையா என்று ஏங்கி உழைப்புக்கு மதிப்பில்லாத அந்த இடத்தில் அடிமை போல நின்ற தருணங்கள் உங்களை விரக்தியின் எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும். இனிமேலும் இந்த ஒரு மனிதரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம தேடி போகக்கூடாது என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகளையும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, உண்மையாக இருக்கிறதா பொய்யாக இருக்கிறதா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்தும் விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரப்போகிறது. இதுவரை இந்த மாதம் குடும்பத்தை எப்படி ஓட்டுவது, அடுத்த மாத தேவைகளுக்கு என்ன செய்வது,
என்று ஒவ்வொரு மாத இறுதியிலும் கையில் பணம் புழங்காமல் தவித்த ரிஷபம் ராசியினரின் கவலைகள் இனிமே எல்லா நாட்களிலும் இருந்தும் தீரப்போகிறது என்றுதான் கூற வேண்டும். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப் போகிறது. அந்த ஒரு காற்றின் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் மனதிற்குள் இருந்த கவலைகளும் ஒரே நேரத்தில் தீரப்போகிறது என்றுதான் கூற வேண்டும். உங்கள் ராசிக்கு நிலையான நிரந்தரமான வருமானத்திற்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். அது தொழில் விஷயமாக இருக்கலாம், உங்களது வேலைகளாக இருக்கலாம். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த ரிஷபம் ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு சம்பளமும் ஊதியமும் கிடைக்கின்ற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமானம் தரும் புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தேக்க நிலைமையானது மாறி தினசரி பணப்புழக்கம் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இனி நமக்கு எந்த பொருளாதார சிக்கலும் வராது, நம்மை நம்பிய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாகவும் செய்யும். உங்களுடைய பாக்கெட் எப்போதும் காலியாக இருந்த காலங்கள் எல்லாம் மாறி இனி எப்போதுமே பணத்தால் நிறைந்திருக்கும் உன்னதமான தருணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியினருக்கு இயற்கையிலேயே சேமிக்கும் குணம் உண்டு என்றாலும் இத்தனை காலம் இருந்த பண நெருக்கடியால் உங்களால் ஒரு ரூபாயை கூட சேமிக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரவுகள் அதிகரிப்பதால் உங்களின் சேமிப்பு பழக்கம் மீண்டும் வலுப்பெற ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் அனைத்தும் தானாகவே குறையும். சீட்டு போடுவது, வங்கியில் நிரந்தர வைப்பு நிதி வைப்பது அல்லது தங்கம் வாங்குவது போன்ற எதிர்கால பாதுகாப்பிற்கான முதலீடுகளை நீங்கள் செய்யவோ ஆரம்பிப்பீங்க. இந்த சேமிப்பு உங்களுக்கு வெறும் பணமாக மட்டும் தெரியாது, உங்களின் எதிர்கால கனவுகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பிற்கும் ஒரு அசைக்க முடியாத பலமான அஸ்திவாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். புரிதல் இல்லாமல் இருந்த உறவுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பங்கள் இனி ஒரு அழகான நந்தவனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வெற்றியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை கேட்டு நடப்பார்கள். இத்தனை காலம் உங்களை ஒரு ஏமாளியாகவோ அல்லது திறமையற்றவராகவோ பார்த்த குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதையானது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் இவன் என்னப்பா வேலைக்கு போக போறான், இவன் எது செய்தாலும் அது பிரச்சனைகள்ல தான் போய் முடியும் அப்படின்னு உங்களை தவறாக பேசி கொண்டிருந்த நிலைமைகளானது மாறி உங்களுடைய உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் உங்களை தேடி வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். மாலையில் நீங்கள் வேலை முடிந்து வீட்டிற்கு நுழையும் போது வீட்டின் வாசலிலே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உங்களை அரவணைக்கவா ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட நிச்சயமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள்.